லலிதா மகிழா சமாஜம் பீட்டாதிபதியாக இருந்த சுவாமினி ஸ்ரீ வித்யாம்பா சரஸ்வதி அவங்க தான் இந்த சண்டிகா இதை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி விரும்பி அவங்களுடைய சிஷ்யனாகவும் அந்த லலிதா மகிழா சமாஜத்தில் இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கின்ற ஜெயாம்பா எல்லாத்துக்கும் நடத்தணும். இது பூர்ண அனுகிரகம் மாதாஜியினுடைய ஸ்ரீ வித்யாம்பா சரஸ்வதியினுடைய ஆசை. அவங்க இருக்கும்போதே இந்த ஐத்த சண்டி செய்யணும்னு சொல்லி அப்பயே என்ன சொன்னாங்கன்னா இவங்க இதை செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஒரு சண்டி ஹோமம் செய்யறதுலயே பார்த்தீங்கன்னா அதிக பலன். மனுஷனால ஒரு சண்டி ஹோமத்தினால உண்டாகிற பலனை விவரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்குது. ஐத்த சண்டியினால உண்டாகின்ற பலன் யாராலையும் விவரிக்க முடியாது. என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அது கை மேல பலன் கொடுக்கும். இதுல தேவி அதர்வ சேஷத்துல பாத்தீங்கன்னா முதல்ல உண்டானது தேவி அதர்வ சேஷம் தான். எத்தனையோ அதர்வ சேஷம் 5 இருக்குது. அதுல மிக முக்கியமானது தேவி அதர்வ சேஷம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவி அதர்வ சேஷத்துல தான் பாத்தீங்கன்னா பஞ்சதசி மகாசோடசியினுடைய மூல மந்திரம் பஞ்சதசி. இதுலயே பாத்தீங்கன்னா சண்டிகா நவாக்ஷரி மந்திரம் மிக முக்கியமான மந்திரம், ரகசியமான மந்திரம், லலிதாம்பிகை கூறிய மந்திரம் ஹ்ரீம் அப்படிங்கிற இதுவும் இதுல தான் இருக்கும். எல்லா அதர்வ சேஷத்துலயும் ஒன்னொன்னு தான் வச்சிருப்பாங்க. ஆனா தேவி அதர்வ சேஷத்துல பாத்தீங்கன்னா 3 மந்திரங்களையும் ஒன்று அடக்கி இருக்கும். அதனால இந்த ஐத்த சண்டியில எல்லாரும் கலந்து கொண்டு, எல்லா பக்திமார்களும் எல்லா பெரியோர்களும் தாய்மாரும் கலந்து கொண்டு சீரும் சிறப்புமாக நீங்க இங்க கலந்துட்டு எல்லா விதமான ஆயுள் ஆரோக்கியம் 30 தேவர்களும் வாழ்த்தும்படியா உங்க வாழ்க்கை அமைய அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் இதுல கலந்து கொண்டு அருள் புரியும்படி கேட்டுக்கிறேன்.